ஹாய் மக்களே, வெல்கம் டு பசுமை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் தக்காளி சட்னி பண்ணுவோம், ஆனால் ஒவ்வொருத்தவங்க பண்ணுறது ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்ன சட்னி பண்ணாலும் நான் எப்போவுமே மிளகு ஆட் பண்ணுவேங்க, அதனால இதில் 2-3 மிளகு ஆட் பண்ணுறேன். இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹெல்த் டிப்ஸ். நீங்களும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது ஆட் பண்ணாலும் 1-2 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நான் வர மிளகு ஆட் பண்ணுறேங்க, நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். என் குழந்தை காரம்னா சாப்பிட்றதில்ல, அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயத்தை 1க்கு 2 கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரட்டுங்க. இப்போ இதில் 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறத உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சிருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு அரைக்கணுங்க. இப்போ இதை ஆறினதுக்கு அப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாணலியில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ அதையே நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக ஸ்பெஷலாக ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்படி தாங்க பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.